சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தமிழ் மொழியில் வாதாட அனுமதிக்க கோரி வக்கீல்கள் உண்ணாவிரதம் துவக்கி உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக்கி தமிழில் வாதாட அனுமதிக்க கோரி வக்கீல்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த வாரம் ஒருநாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய வக்கீல்கள் தொடர் போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளனர். அதன்படி திங்களன்று சென்னை உயர்நீதிமன்ற நூலக வளாகத்தில் பகத்சிங், வேல்முருகன், அங்கையர் கண்ணி ஆகிய 3 வக்கீல்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டம் துவக்கினர். 1961 உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் ஆகிய மாநிலங்களில் அந்த மாநில அலுவல் மொழியை உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்கிய மத்திய அரசு தமிழகத்திற்கு மட்டும் மறுத்து வருகிறது. 2006 தமிழக சட்டமன்றம் ஒருமனதாக போட்டு தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக தற்போது வரை கிடப்பில் கிடைக்கிறது. எனவே மத்திய அரசை நாம் கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு உடனடியாக தமிழக சட்டமன்ற தீர்மானத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று உயர்நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழியை ஆக்க வேண்டும். இதேபோல் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் உண்ணாவிரத போராட்டம் துவங்கி உள்ளது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை வக்கீல்கள் எழிலரசு, தெய்வம்மாள், தூய பகவான் தாஸ், வினோத் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர் திசை இந்திரன் எனும் 5 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆங்கிலத்தில் பேசினால் பொதுமக்களுக்கு என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள், நம்மளுடைய வழக்கு விஷயம் எந்த நிலையில இருக்கு, புரியாத மொழியில ஆங்கிலத்தில் பேசி கொண்டிட்டு இருக்காங்க. மக்களுடைய நன்மைக்காக நாங்கள் வழக்கறிஞர்கள் ஒரு 5 பேர் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கோம். தமிழ் மொழியை அலுவல் மொழியாக ஆக்குவது தொடர்பாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட போதும் மத்திய அரசு அதை அமல்படுத்தாமல் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.